இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஎன் சார்ட்டர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். யுனைடெட் நேஷன் சார்ட்டர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் 12 மார்க்கில் கேட்குறாங்க. திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா 7 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்ன தெரியும் நம்மளுக்கு? ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? ஒரு பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தட் பிலாங் டு எவ்ரி ஹியூமன் இன் த வேர்ல்டு ஃப்ரம் பர்த். மனிதனாக இந்த நாட்டில் நான் பிறந்துட்டாவே எனக்கு ஒரு ரைட்ஸ் கிடைக்கும், அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். அது எல்லாருக்கும் கிடைக்கணும். இட் இஸ் எ பேசிக் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யுனைடெட் நேஷன் நல்லாவே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோலாம் இருக்குது. யுனைடெட் நேஷன்னா என்ன? ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது. யுனைடெட் நேஷன்னா என்ன? ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதோட எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால், கோஆப்ரேஷன் இன் இன்டர்நேஷ்னல் லா, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. கிட்டத்தட்ட 193 நாடுகளுக்கு மேலே யுனைடெட் நேஷனில் மெம்பராக இருக்குது. அந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வரணும். அதானே ரொம்ப முக்கியம். ரைட். தே ஃபோக்கஸஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் லா, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டு சோஷியல் ப்ராக்ரஸ். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். யுனைடெட் நேஷன் சார்ட்டர், யூஎன் சார்ட்டர். யூஎன் சார்ட்டர்னால் என்ன? எப்போ கொண்டு வரப்பட்டது? ஒரு டெரிஃபைங் அட்ராசிட்டி யாருக்கு நடக்குது அப்படின்னா, ஜூஸ் அப்படிங்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நடக்குது. நசி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவர்கள், ஜூஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவர்கள் மேலே ஒரு அட்ராசிட்டி, ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது அந்த ஜூஸ் மேலே. இந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டம், இது 2ஆம் உலகப் போரோட காலகட்டம். இந்த மாதிரி நடக்கும்போது இதை பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மனித உரிமை மீறல் நடக்கிற ஜூஸ் மேலே அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னு சொன்னால் யூஎன் சார்ட்டர். யூஎன் சார்ட்டர் சைன்டு இன் 26 ஜூன் 1945. 1945 ஜூன் 25ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டது. இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 24 அக்டோபர் 1945. 24 அக்டோபர் 1945 அது நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்த நாள் தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். யுனைடெட் நேஷன்ஸ் டே அப்படின்னு என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், 24 அக்டோபர் 1945 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட தினமும் அதுதான். இது 24 அக்டோபர் 1945. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மாநாடு நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் நான் சொன்ன மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ரைட். இப்போ யுனைடெட் நேஷன் சார்ட்டரில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். 19 சாப்டர் இருக்குது. 111 ஆர்டிக்கல் இருக்குது. 111 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 19 சாப்டர் இருக்குது. இதெல்லாம் கைடில் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பிரின்சிபல்ஸ். 2 பிரின்சிபல் பார்ட் இருக்குது யுனைடெட் நேஷன் சார்ட்டரில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19 சாப்டர் இருக்குது, 111 ஆர்டிக்கல் இருக்குது. 2 பிரின்சிபல் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கால் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்டு ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பார்ட் எதை பற்றி பேசுதுன்னா, ஜென்ரல் கால் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்டு ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். செகண்ட் ஒன், த கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரீடு த சார்ட்டர். அதுதான் செகண்ட் பார்ட். கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆஃப் யுனைடெட் நேஷன் அக்ரீடு த சார்ட்டர், அதுதான் 2வது பார்ட். ரைட். ஃபஸ்ட்டு பார்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரைட். இப்போ 4 பில்லர் ஆஃப் சார்ட்டர் என்ன சொல்கிறாங்க? யுனைடெட் நேஷன் சார்ட்டரோட 4 பில்லர் என்னங்க அப்படின்னு சொன்னால், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா அண்ட் தென் டெவலப்மெண்ட். இது தாங்க 4 பில்லர். யுனைடெட் நேஷன் சார்ட்டரோட 4 தூண்கள் இருந்துங்க. பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, டெவலப்மெண்ட். ரைட்டாக அப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அந்த யுனைடெட் நேஷன் சார்ட்டரில் 6 ஆர்கன் இருக்குது தெரியும். நம்ம யுனைடெட் நேஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரெஷரிஷிப் கவுன்சில், ஐசிஜே, யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட். 6 ஆர்கன் இருக்குது யுனைடெட் நேஷன் சார்ட்டரில். ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரெஸ்டிஷிப் கவுன்சில், ஐசிஜே, யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட். ரைட். இப்போ 6 ஆர்கனும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஆர்டிக்கல் 1 ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் எதை பற்றி பேசுது அப்படின்னா, டிஸ்கிரைப் த பர்பஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர். டிஸ்கிரைப் த பர்பஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர். ஆர்டிக்கல் 1 எதை பற்றி பேசுது, பர்பஸ் என்ன, யூஎன் சார்ட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 பிரின்சிபல் ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர். ஆர்டிக்கல் 2 எதை பற்றி பேசுது, பிரின்சிபலை பற்றி பேசுது. பிரின்சிபல் ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர், யூஎன் சார்ட்டரோட பிரின்சிபல் என்னன்னு பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 9லேருந்து 22 எதை பற்றி பேசுதுன்னா, டீல்ஸ் வித் ஜென்ரல் அசம்பிளி. ஆர்டிக்கல் 9லேருந்து ஆர்டிக்கல் 22 டீல்ஸ் வித் ஜென்ரல் அசம்பிளி. ஆர்டிக்கல் 9லேருந்து ஆர்டிக்கல் 22 டீல்ஸ் வித் ஜென்ரல் அசம்பிளி. அண்ட் தென் ஆர்டிக்கல் 23லேருந்து ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 23லேருந்து ஆர்டிக்கல் 32 டீல்ஸ் வித் செக்யூரிட்டி கவுன்சில். டீல்ஸ் வித் செக்யூரிட்டி கவுன்சில். அப்புறம் வீட்டோ பவர், ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 27 வீட்டோ பவர். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலை பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் ஆர்டிக்கல் 61 டு ஆர்டிக்கல் 72. ஆர்டிக்கல் 61லேருந்து ஆர்டிக்கல் 72 எதை பற்றி பேசுதுன்னா, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஆர்டிக்கல் 86லேருந்து ஆர்டிக்கல் 91 ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். ஆர்டிக்கல் 86லேருந்து ஆர்டிக்கல் 91 ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். அண்ட் தென் ஆர்டிக்கல் 92லேருந்து ஆர்டிக்கல் 96 ஐசிஜே. ஆர்டிக்கல் 92லேருந்து ஆர்டிக்கல் 96 ஐசிஜே. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கையிலெல்லாம் அங்கங்கே பிச்சு பிச்சு கொடுத்துருக்குறான். ஏதோ ஒரு 4 ஆர்டிக்கலை அப்படியே பிச்சு போட்டிருக்கான். அது எவ்வளோ தூரத்துக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அண்ட் தென் ஆர்டிக்கல் 94 எதை பற்றி பேசுன்னு சொன்னால், மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆர் பவுண்ட் பை டிசிஷன் ஆஃப் ஐசிஜே. ஒரு ஐசிஜே ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னால், அதில் யுனைடெட் நேஷனில் உள்ள அத்தனை மெம்பர்ஸுக்கும் அது வந்து பைண்ட் பண்ணுது. அத்தனை மெம்பர்ஸையும் அது பைண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 94. ஆர்டிக்கல் 94. அப்புறம் ஆர்டிக்கல் 96. ஆர்டிக்கல் 96 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஐசிஜே மே ஆல்சோ கிவ் அட்வைசரி ஒப்பீனியன் டு ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். ஐசிஜே நினச்சிதுன்னு சொன்னால், செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் ஜென்ரல் அசம்பிளிக்கும் ஒரு அட்வைஸாக கொடுக்கலாம் ஆன் எனி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 96. ஆர்டிக்கல் 96. ஆர்டிக்கல் 96. இப்போ ப்ரொவிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் டு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். ப்ரொவிஷன் ஆஃப் யூஎன் சார்ட்டர் டு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு 8-9 சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ப்ரொமோட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். டு ப்ரொமோட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். டு ப்ரொமோட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னங்க, எதை பற்றி பேசுகிறாங்க? ஆல் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் ரிலேட்டிங் டு செக்ஸ், ரேஸ் அண்டு ரிலிஜியன். எந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. ரிலேட்டிங் டு செக்ஸாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், ரிலிஜியனாக இருக்கட்டும், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ப்ரொவிஷன். டு ப்ரொமோட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தென் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் சொல்கிறீங்களே, எந்தெந்த ரீதியில் இருக்கலாம்? ரிலேட்டிங் டு இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், ரிலேட்டிங் டு ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல். இதில் எதில் வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துலேயும் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொவிஷன். டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எத்தனையோ நாடுகள் இதில் வந்து மெம்பராக இருக்காங்க. எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணால் தான் இது என்ன சரியாக நடக்கும். அண்ட் தென் கோடிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். கோடிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனைடெட் நேஷன் நினச்சா எந்த நேரத்தில் வேணாலும் லாவை கோடிஃபை பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இங்கே வந்து மெம்பராக இருக்குது. தே ஆர் டிஃப்ரெண்ட் ரைட் அண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா உமன்ஸுக்கு தனியாக ரைட்ஸ் இருக்குது, சைல்டுக்கு தனியாக ரைட்ஸ் இருக்குது, ரெஃப்யூஜிஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது, ஒர்க்கர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் கோடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்புறம் மானிட்டரிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தென் ப்ரொசீஜர் ஃபார் இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட். கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி. கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்
ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர், எக்ஸாமினேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சுச்சுவேஷன், ஹியூமன் ரைட்ஸ் கான்சியஸ்னஸ். சரி, இந்த ஹியூமன் ரைட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது, இட் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுனைடெட் நேஷன்ஸ். எப்போதுமே ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா ஹியூமன் ரைட்ஸ் கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஒருத்தர் நபருக்கு கொடுக்கணுமா, ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கணுமா, ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறான். மக்கள்லாம் பாதுகாக்கணும்ல, ஹியூமன் ரைட் கொடுக்க வேண்டியது ஒரு நாட்டோட கடமை இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட் கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அண்ட் தென் டு பைண்ட் மெம்பர் ஸ்டேட் டு அப்சர்வ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறான். டு பைண்ட் மெம்பர் ஸ்டேட், அதாவது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அது பைண்ட் பண்ணுதுங்க. டு அப்சர்வ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறான். ஆர்டிகல் 55, 56 அதை பற்றி தான் பேசுது. மெம்பர் ஸ்டேட் எல்லாமே அப்சர்வ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான்னா, அவன் சிட்டிசன் இருக்கான்னா, அந்த நான் கண்ட்ரியோட சிட்டிசன் இருக்கான்னா அவனை வந்து அவன் மதிக்கப்படணும். இண்டிவிஜுவலுக்கு என்ன ரைட்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கப்படணும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட், இது பேசிக் ஹியூமன் ரைட், இது கொடுக்கலன்னா எப்படி வயலேஷன் இல்லையா? அதனால தானே சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் நம்ம போகிறோம். அதை இந்த கண்ட்ரி இந்தியா வழங்குதா இல்லையா? அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் ஆர்டிகல் 55 and 56 இன் யூஎன் சார்ட்டர். சரியா? இப்போ உங்களுக்கு யூஎன் சார்ட்டர் என்னென்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 12 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19 சாப்டர் இருக்குது, 111 ஆர்டிக்கல் இருக்குது யுனைடெட் நேஷன் சார்ட்டரில். என்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 24 அக்டோபர் 1945. அது தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டேவாக நம்ம கொண்டாடுகிறோம். ரைட், ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.